ப்ரோ இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் மார்னிங் டாஸ்க்கை வச்சு பிக் பாஸை கொண்டு போயிடுவானு போலையா. மார்னிங் ஒரு டாஸ்க் வைக்கிறானுவன், அதுக்கப்புறம் நைட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறானுவன், மொத்தமே அவ்வளோதான் பிக் பாஸ் இருக்குது. என்னத்தை நடத்தி என்னத்தை கொண்டு போகிறேன்னு தெரியலடா. ஸோ எப்பவும் போல நம்மளாம் விருப்பத்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முதல் ப்ரோமோல என்ன இருக்கு, மார்னிங் ஆக்டிவிட்டி, வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. என்ன டாஸ்க் தெரியுமா, யாரையா ஒருத்தரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மேனஸ், ஸ்டைலிங்கு, குரூமிங் எல்லாம் மேம்படுத்துறதுக்கான டிப்ஸ் கொடுக்கணுமா. ஏட்டா அதை ஏன்டா அவன் கொடுக்கணும், தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டு தெரியாட்டி சும்மா கிடக்கட்டா. இப்போ டிப்ஸ் கொடுக்குறாங்க பேர திருப்பி வன்மத்தை காணல. ஐயோ இல்லை டெய்லி வன்மத்தை கக்கி அதை பார்த்து நம்ம மண்டை பூரா வன்மம் ஆயிரும் போல. எவனாச்சும் ஒருத்தனாச்சும் யாருக்காச்சும் ஸ்டைலிங்க்கு குரூமிங்க்கு ஹெல்ப் பண்ணுவான்லாம் பாருங்களா, ஒன்றுமே பண்ண மாட்டானு. பூரா பையனும் டிப்ஸ் கொடுக்குறாங்க பாருல, நீ இப்படி இந்த டாஸ்க்கை தாண்டி வேற தான் பண்ணணும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் தீபக் வராரு. தீபக் வந்து யாரை சொல்றாரு, சௌந்தர்யா சொல்றாங்க. என்ன சொல்றேன்னா, சௌந்தர்யா நீங்க பேசும்போது கொஞ்சம் மேனஸ் பார்த்து பேசணும், கொஞ்சம் மேனஸ் பார்த்து நடந்துக்கோங்க, அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்குண்ணே, உனக்கு எதுக்கு தான் இந்த கொலை வெறின்னு கேட்குறேன், உனக்கு எதுக்கு இந்த கொடூரமான வெறி. இப்போ சௌந்தர்யாவை பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் விஷால். அவன் ஆரம்பிச்சு விட்டான், எப்போ ஆரம்பிச்சு விட்டானோ அதுல இருந்து இவனை எல்லாருமே ஒரு மாதிரி மென்டலாக தான் சுத்திட்டு இருக்காங்க. அதுவும் தீபக் வந்து மண்டை பூரா சவுண்டு வச்சிருப்பாரு போல, சவுண்டு சுத்துறாரு. இப்போ எப்போ பார்த்தாலும் சவுண்டு. வேற யாருக்குமே உனக்கு இருக்காது இல்லைண்ணே, இருக்காது, வேற யாருமே உனக்கு இருக்காது. உன் மைண்ட் நேராக சௌந்தர்யாட்ட தான் போகும். இல்லை ஃபர்ஸ்ட் தீபக் சொல்லி முடிச்சாரா, அடுத்தது ரியா பார்த்தீங்கன்னா அருணை பார்த்து சொல்கிறாரு, ஒருத்தர் பேசும்போது அவங்கள பேச விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இவன் பெரிய லெவலில் மாட்ட போகிறான் அருண். ஏன்னா யாரையுமே பேச விடாமல் ஒரு வித்தியாசமான வார்த்தையை விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். முக்கியமாக ராணுவுக்கெல்லாம் பயங்கரமாக பண்ணுறான். ராணுவ சுத்தமாக பக்கத்திலே விட மாட்டேங்கான். ஆண்கள் டீம் தான் ராணுவம், அவன் தெரியாமல் பெண்கள் என்ன போய் உட்காந்துருக்கான்ப்பா. அது இந்த ஒரு வாரம் தானே, அதை கொஞ்சம் கவனிச்சு பண்ணலாம். எதுக்கு எடுத்தா நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பேசணும், நீங்கள் கிளம்புங்க நாங்கள் பேசணும். என்னடா பெரிய என்ன ரகசியத்தை பேச போறீங்களா, என்ன ரகசியம் பேச போறீங்க மாப்பிள்ளை? 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஸ்மோக்கிங் ரூம் போகுமா, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்படி தானே பேச போறீங்க. அதை தண்ணி என்னத்தடா பேசி கழிச்சிங்க. இதில் அவனை விரட்டிட்டு இருக்கான் பாரு. அடுத்த வாரம் அவங்க வந்து உன்னை பெட்ல போட்டு வெளியே எடுக்க போறான். எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்க போகுது. ராணுவ வர்சஸ் அருண் சொல்லி பெரிய ஃபைட் வர நான் நினைக்கிறேன். அடுத்த சௌந்தர்யா ஜெஃப்ரியை பார்த்து ஒன்று சொல்றான். ஜெஃப்ரி, ஒருத்தவங்க வந்து உனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து நீ அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு இது எப்படி மீன் பண்ணுறீங்க சொல்கிறான்னு எனக்கு தெரில. பட் எனக்கு நான் பார்த்த வரத்துக்கு அப்படி எதுவுமே தெரில. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் மேலே ஒரு சின்ன மிஸ்டேக் நான் கவனித்தேன். எல்லார்ட்டையும் நல்லா பேசுகிறான், எல்லார்ட்டையும் வெளியே நல்லா பேசுகிறான், அவங்ககிட்ட நிறைய அட்வைஸ் கொடுக்குறான், நல்லா ஷேர் பண்ணுறான், அவங்க கூட நல்லா பழகுறான். ஆனால் அவங்கள பற்றி டக்குன்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லும்போது அவங்க வந்து அவங்க கூட பேசின விஷயங்களாகட்டும், இல்லை இவன் அவங்களுக்கு சொன்ன விஷயங்களாகட்டும், அதை யூஸ் பண்ணி அவங்கள ஏதாச்சும் பேசுகிறான். மேபி அதை கூட பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஏதோ ஒன்று சம்திங் அட்வான்டேஜ் பண்ணிக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நான் பார்த்த வரதுக்கு பெருசாக அட்வான்டேஜ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் ஏதோ மீன் பண்ணி சொல்கிறாங்க. இது எனக்கு சரியாக படலை. ஸோ உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது முத்துக்குமரன் பார்த்து நம்ம தர்ஷிகாவும் பவித்ராவும் சொல்கிறாங்க. முத்துக்குமரன் சொல்லு சொல்லு சொல்லு, நான் தெரியும்டாடே, இன்னும் திரும்பலே நினைச்சேன், திரும்பிட்டியா சொல்லு அப்படின்னு நம்ம இருக்காப்புல. எதுக்குடா, எனக்கு தெரிஞ்சு போச்சு நண்பர்கள். அதாவது நம்ம ஒரு 3 வாரங்களா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 3 வாரங்களா நம்ம தெரிஞ்சு போச்சு நண்பர்கள். ஒரு 3 நாட்களாக நம்மளும் கவனிச்சுட்டு இருக்கோம். டைட்டில் வின்னரும் அந்த பிக் பாஸ்க்கான ரன்னரும் தான் மாற்றி ப்ரமோல வந்துட்டுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கள தான் கொண்டு போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற எவனும் மைலேஜ் எடுக்கிற மாதிரி தெரியல. அவனை மைலேஜ் தான் இன்னொரு ஆள் கொடுத்துட்டு இருக்கானு. முக்கியமாக முத்துக்குமரன் சௌந்தர்யா இவங்க தான் மைலேஜ் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின்னரு ரன்னர் தான் நான் நினைக்கிறேன். இது எப்படி போய் முடிய போன்னு தெரியல. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதில் பவித்ரா சொல்கிறது என்னன்னா, இங்கே பார்த்தீங்களா நான் பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்கள், நீ என்ன வேணால் சொல்லு, நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி வச்சுருக்கீங்க, ஸோ பார்த்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அவன் எதுக்கு எடுத்துக்கணும், நீ சொல்லு. நீங்கள் எவனாச்சும் குரூமிங் டெஸ்ட் கொடுப்பீங்களா, இல்லை அண்ணே முடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அண்ணே முடி ரொம்ப கேர்லி ஆகிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டிங் பண்ண, இதெல்லாம் அவனுக்கு கொடுக்க மாட்டான். ₹1 அதை கொடுக்க மாட்டான். வேணா பாருங்கள், குரூமிங் இருக்காது. அப்புறம் என்னங்க குரூமிங் மேனஸ் தான், மேனஸ் வேணால் பிடிச்சி பண்ணும். குரூமிங் ஸ்டைலிங் எதுவுமே இருக்காமல் மேனஸை பிடிச்சி பண்ணு. பேச விட்டு பேசுங்க, மூஞ்சை இப்படி வச்சுக்காதீங்க, மூஞ்சி அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி போட்டு அடிக்க போகிறாங்க. அடுத்தது கடைசியாக ராணுவ வந்தாப்புல. இது இவர் எங்கேருந்து எந்திரிச்சு வராருன்னு தெரியல, புதுலேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி சட்டுன்னு வந்துட்டு அண்ணன் ஒன்று சொல்கிறாப்புல. அதாவது முத்துக்குமரன் வந்து 1 நிமிஷம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி முடிச்ச பிறகு எல்லாரையும் பேசி வச்சுட்டு கடைசியில் அவரோட பாயிண்ட் தான் வந்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே நான் வந்து உன்ட்ட ஒன்று கேட்கணும், நீ பிக் பாஸ் பார்க்கவே இல்லை, கரெக்டாக நீ பிக் பாஸ் பார்க்கவே இல்லைன்னா இங்கே உள்ள எவன் இதுவும் உனக்கு கரெக்டாக தெரில, நீ சும்மா ஏதோ வந்திருக்கேன், உன்னை கிளப்பி விட்டு இங்கே வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எப்படி தோணுது, நான் ராணுவ வந்து வீட்டிலேருந்து வரட்டினான்னு நினைக்கிறேன். இப்போ சில கதைலாம் பார்ப்போம் தெரியுமா, வீட்டில் பார்த்துக்க முடியலப்பா இவன் அங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி அனுப்புவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ராணுவம் அனுப்பி விட்டாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கான். அப்படி உட்கார்ந்து இருந்துட்டு முத்துக்குமரனை பற்றி சொல்கிறது என்ன, இவர்
வந்து எல்லாம் பேசுவாப்புல, பேசி முடிச்சுட்டு அவரோட பாயிண்ட் தான் கடைசியில் வைப்பாப்புல, யாரோட பாயிண்ட்டும் எடுத்துக்க மாட்டேங்காரு. ஸோ அதனால அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்குன்னு எனக்கு தெரில. மொத்தத்தில் இவனெல்லாம் ஒரு முடிவோடு இருக்கான்லா இல்லை என்ன இலவுன்னு தெரில, எனக்கு தெரில. இவன் போக போக பார்த்தா முத்துக்குமரன் டைட்டில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா அவனுக்கு கவனிச்சிடான், முத்துக்குமரன் முதுகுல தான் முத்துறானு. நான் சொன்ன பாயிண்ட் இப்பவும் கரெக்ட் தான். முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்ல இவங்க யாராலே பேச முடியல. அது என்னால் இப்பவும் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஆனந்தி இந்த வீட்டுக்குள்ள பெரிய பேச்சாளர் நிறைய பேர் சொல்றீங்களப்பா, பயங்கரமா பேசுறேன். ஆனந்தியே முத்துக்குமரன் ஆப்போசிட்ல பேச வந்தா ஏன் முத்துக்குமரன் கூப்பிடுறேன்னு சொல்றாங்க. அந்த லெவலுக்கு அவன் பேசுறான். ஒரு செகண்ட்ல ஆஃப் பண்ணிடுறான். அவன் கரெக்டாக பிடிச்சிடுறான். பாயிண்ட் தான், இதை தான் கேம், இதை தான் நம்ம விளையாடுறோம், இதை தான் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்ன வேணா பேசியோ அந்த மாதிரி டக்குன்னு பாயிண்டை பிடிக்கிறான். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனை பார்த்து பயப்படுறாங்கிறதா உண்மை. லிட்டரலி பயப்படுறாங்க, பக்காவாக பயப்படுறாங்க. ஸோ அந்த வகையில் இப்படி போட்டு குத்திட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் இப்படி ஒரே ஒரு பர்சனை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க? ஏன்னா அவன் கூட தான் நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க, அவங்க கூட தான் பேசுகிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. பண்ணிட்டும் அவனை மட்டும் அட்டாக் பண்ணுறீங்க. இப்போ நேற்று நைட்டு கூட நான் ஒரு பாயிண்ட் கவனிச்சாங்க. நேற்று நைட்டு எவ்வளோ பேர் கவனிச்சேன்னு தெரியல. நேற்று நைட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் கூட்டம் போட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆண்களை நீ நேற்று கூட்டம் போட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே முத்துக்குமரன் நாங்கள் இல்லை, ஓகேவா, அவன் உள்ளே போகாமல் கொஞ்சம் தனியாக தான் இருந்தான். அப்போ அந்த இடத்துல ரஞ்சித்து, நம்ம அருண், விஜய் விஷால், தீபக், ராணவ், அப்புறம் சிவா நினைக்கிறேன், இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. ராணவ் இல்லை, ராணவ் தூங்க போயிட்டான்னு நினைக்கிறேன், சிவா மட்டும் உட்காந்துருக்காங்க. இவ்வளோ பேர் உட்காந்துருக்கும் போது திருப்பி அந்த இடத்துல முத்து டாபிக் வருது. முத்து என்னப்பா இதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி மாற்ற வரா, முத்து என்ன பண்ண போறாரு? இது யார் கேட்குறேன்னா ரஞ்சித். ஸோ ரஞ்சித்தோட ஃபேக்கான முகத்தை தான் காட்டிட்டு இருக்காரு, நமக்கு நல்லாவே தெரியும், ஓகேவா. ஸோ அவர் காட்டுறது என்ன தெரியுமா, அவர் சொல்றது என்ன தெரியுமா, என்னப்பா முத்து கேம் ஸ்ட்ராட்டஜி மாற்றுவானா, நாளிலேருந்து அவர் வேற கேம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுறாரு. நான் என்ன பேசுகிறேன், அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை, உங்க எல்லாருக்கும் ஒருத்தன் அடிக்கணும், உங்க எல்லாருக்கும் ஒருத்தன் தப்புன்னு தோணுதுன்னா அவன் கிட்ட போயிட்டு ஏய் நீ தப்புடா, நான் கரெக்டாக தானே கேட்குறேன், நீ தப்பு, ஏன் இவ்வளோ பேர் இருக்கீங்கல்ல, 21 பேர் மொத்தம் இருக்கீங்க, ஒருத்தன் அடிக்கிறீங்க 20 பேர் சேர்ந்து, அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் ஓகே அவன் கரெக்டாக தான் கேம் ஆடுறான், அவனுக்கு வெளியே கரெக்டாக சப்போர்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு அவங்க கிட்ட பேச மாட்டேங்காங்க. ஏன் முக்கியமா வைல்ட் கார்டு யாரும் சௌந்தர்யா முத்துக்குமார் அவ்வளோ பேச மாட்டேங்காங்களா, வீட்டுக்குள்ள வரும்போது அவ்வளோ பேசினாங்க, இப்போ அவ்வளோ ஆப்போசிட்ல பேச மாட்டேங்காங்க. நேற்று ரியா மஞ்சரி எல்லாம் என்ன சொன்னாங்க சௌந்தர்யா பார்த்து, உனக்கு வெளியே ஒரு கூட்டமே இருக்கு, நீ வெளியே போனால் அவனை கொண்டாடுறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு, நீலாம் இவங்க சொல்கிறத ஏன் நினச்சி ஃபீல் பண்ணுற. ஸோ இவங்களுக்கு தெரியும், ஆனால் வீட்டுக்குள்ள உங்களுக்கு தெரில. ஸோ ஆண்கள் நேற்று வரத்துக்கு நைட்டு கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. என்னப்பா அவ்வளோதானா, ஸ்ட்ராட்டஜி மாற்றுவானா, என்ன பண்ண போகிறான், இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணட்டும், பண்ணால் சரிதான், ஏதாவது பண்ணுவார், நம்மளை குத்தாமல் இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. மொத்தத்தில் முத்துக்குமரன் யாரையும் குத்தலை, முத்துக்குமரனை தான் நீங்கள் குத்துறீங்க. நான் பார்த்த வரத்துக்கு தான் முத்துக்குமரன் யாரையும் குத்தலை, முத்துக்குமரன் தான் நீங்கள் குத்துறீங்கன்னா அவனை பேச விட்டு அவன்கிட்ட இருந்து பாயிண்ட் எடுத்துட்டு அவன் கரெக்டாக பாயிண்ட் வைக்கிறான்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை பேச வச்சுட்டு அந்த பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சக்ஸஸை கொண்டாடுறீங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபெயிலியர் என்ன பண்ணுறீங்க, முத்துக்குமரன் கை காட்டிட்டு போகிறீங்க. ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற சாட்டர்டே சண்டேல கொஞ்சம் இந்த விஷயங்களை கரெக்டாக பேசணும். இப்போ பேசலன்னா கூட பிரச்சனை இல்லை, அவன் பயப்பட போகிறதில்ல. அவன் நேற்று நைட்டே சொல்லிட்டான், இவங்க யாருமே இல்லைனாலும் என்னோட கேம் ஆடிட்டு தான் இருப்பேன், என்னால் 15 வாரம் வரத்துக்கு தனியாக கேம் ஆட முடியும், என்னால் தனியாக ஃபைட் பண்ண முடியும், அவ்வளோ கெப்பாசிட்டி ஆண்டரி நான் முடிவோடு தான் வந்திருக்கேன், ஓகேவா. ஆனால் இவங்க யாரும் என்கிட்ட நேரில் பேச மாட்டேங்காங்களா. முக்கியமாக சத்யாலாம் எங்களோட நல்லா தானே பேசிட்டு இருந்தான், அவன் ஃபீல் பண்ணுறதே இந்த விஷயங்கள் தான். சத்யா அந்த மிடில் கிளாஸ் மட்டும் தான் ஃபீல் பண்ணுறான், இன்னொருத்தையும் அதான் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா பாருங்களா, இந்த டாஸ்க் இப்போ தான் லைவ்ல போயிட்டு ஒரு பையன் ஸ்டைலிங்கோ குரூமிங்கோ எல்லாம் டிப்ஸ் கொடுக்க மாட்டான். மேனஸ் அப்படிங்கிற பாயிண்ட் பிடிச்சி நீ இப்படி பண்ணணும், இப்படி பேசணும், அப்படி பேசணும், அப்படி பேசணும் தான் கொண்டு போகல தவிர மற்றபடி இங்கே எதுவுமே இருக்க போகிறது. நீங்கள் சொல்லுங்கப்பா, நம்ம இந்த வாரம் பார்த்து வரதுக்கு அதிகபட்சமாக ப்ரொமோல இருக்குது யாரு, அதிகபட்சமாக யார் இருக்கா, முத்துக்குமரன் சௌந்தர்யா, முத்துக்குமரன் சௌந்தர்யா. அப்போ ஒரு டைட்டில் உங்களுக்கு தானோ, முத்துக்குமரன் டைட்டில் சௌந்தர்யா ரன்னர் அப்படி இருந்துருமா. ஏன்னா எனக்கு தெரியல 30வது நாளே இவங்க எல்லாம் ஒரு 2 பேருக்கு ஆப்போசிட்டா திரும்புறாங்கன்னா அந்த 2 பேருக்கு மைலேஜ் வரும்போது தான் அர்த்தம். இத்தனை சீசன் நம்ம பார்த்துருக்கோம், வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஆப்போசிட்டுமே ஒருத்தனை வெளியே அனுப்பினதே கிடையாது, அனுப்ப முடியாது. லாஸ்ட் சீசன் இந்த கொடி பிடிச்சி மட்டும் தான் அனுப்பினாங்க ரெட் கார்டு, அதுக்கு முன்னாடி அனுப்புனது கிடையாது, அனுப்ப முடியாது. அப்படி ஆப்போசிட்டான எல்லாருமே டைட்டில் வின்னர் தான் இருக்காங்க. நல்ல யோசிங்க, அசீம் சீசன்ல 15 வாரங்கள் அவர் ஆப்போசிட் பண்ணப்பட்டார். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு டைட்டில் முத்து தூக்கிட்டு போகிறான், இவங்க எல்லாம் ஒப்பாரி வைக்க போகிறான்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க, அடுத்த பார்க்கலாம்.